இன்னைக்கு நம்ம மூணாமത്തെ ஸ்லோகம் பார்க்கலாமா? இதுல தேவியோட பத்தாமத்த நாமத்திலேருந்து 12ஆமத்த நாமம் வரைக்கும் மொழியாக்கும் சொல்றேன். மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இதுல 12ஆமத்த நாமமாக்கும் மனோரூபேக்ஷு கோதண்டா. மனோனா மனசு, ரூபேஷு அந்த தேவியோடு ரூபத்தோடு கூடினது. கோதண்டா, கோதண்டானா வில்லு பிடிச்சுட்டு இருக்கா. அப்போ தேவியோடு ரெண்டாமത്തെ லெஃப்ட் ஹேண்டில் என்ன பண்ணிட்டு இருக்கா? தேவி ஒரு வில்ல பிடிச்சுட்டு இருக்கா. அது தேவியோடு மனசை காட்டுறது. அப்போ அந்த தேவியோடு மனசு ரொம்ப இனிமையானது. அதே மாதிரி தான் ஒரு வில்ல ஒரு ரெண்டாமத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல தேவி பிடிச்சுட்டு இருக்கா. அப்போ தேவியோட பத்தாமത്തെ நாமமாக்கும் மனோரூபேக்ஷு கோதண்டா. இப்ப 11ஆமത്തെ நாமம் பார்க்கலாமா? பஞ்ச தன்மாத்திர சாயகா. பஞ்ச தன்மாத்திர சாயகானா நம்ம பஞ்சபூதங்கள்லேருந்தாக்கும் நம்ம ஓரோ கிரியேஷனும் நடக்கிறது. அப்படின்னா நம்மளோட இந்திரியங்களை பஞ்சபூதங்கள்ல இருக்கு. அது என்னெல்லாம்? ஒன்று டச்சு, ஸ்மெல்லு, ஹியரிங், டேஸ்ட்டு, சைட். அதானது நம்மளுக்கு தொடும்போது தோன்ற அந்த ஒரு விகாரம். அப்படியே நம்மளுக்கு மனம் தோன்றது, அப்புறம் கேட்கறது, அப்புறம் நம்மளுக்கு என்ன வாக்கும் நம்ம சாப்பிட்றோமோ அதோட ருச்சி தெரியறது, அப்புறம் நம்ம பார்வை. அப்போ இந்த 5 தன்மாத்திரையாக்கும் நம்மள ஒரு கிரியேஷனுக்கு எப்படி ஒரு லைஃப்பை கொண்டு வரலாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ தேவியோட 11ஆமത്തെ நாமமாக்கும் பஞ்ச தன்மாத்திர சாயகா. இப்போ 12ஆமത്തെ நாமம் பார்க்கலாமா? நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. அப்படின்னா நிஜ அருண, அப்படின்னா தேவியோ அருணானா என்னது? சோப்பு நிறம். அப்ப தேவியோடு அந்த சோப்பு நிறம், தேவியோடு ரூபமே சோப்பு நிறத்துல ஜுவலிச்சுன்னு இருக்கு. அந்த சோப்பு நிறம் பிரபா, அது எல்லா இடத்துலையும் அந்த சோப்பு நிறமே தெரியறது. தேவியோடு அந்த பாடியிலேருந்து எல்லா இடத்துக்கும் அந்த ஒரு சோப்பு நிறம் ஷைன் பண்றது. பூரா, பூரானா முயுசா. மஜ்ஜத், மஜ்ஜத்னா அப்படியே தாய்த்தி உள்ள அடக்கி வைக்கிறது. பிரம்மாண்ட, பிரம்மாண்டம் தான் என்னது? இந்த பிரபஞ்சத்தையே. மண்டலா, மண்டலானா உள்ளேந்து அத ஒரு சந்தியா சமயத்துல எப்படி நம்மளுக்கு ஒரு சூரியனோட அந்த ரேஸால திளங்குறதோ, இந்த ஹோல் ஸ்கையே அப்படி திளங்குறதோ, அதே மாதிரி தான் இந்த எல்லா பிரபஞ்சத்திலே இருக்கிறத தேவி என்ன பண்ணிட்டு இருக்கா? தேவியோட அந்த சோப்பு ரூபத்துல உள்ள அடக்கி வச்சுட்டு இருக்கா. அப்போ நம்மளுக்கு தெரியப்பட்ட இந்த பிரபஞ்சம் எல்லாம் எங்கேயாக்கும் இருக்கு? தேவியோடு உள்ளயாக்கும் இருக்கு, தேவிக்குள்ளையாக்கும் இருக்கு. அப்போ இந்த பிரபஞ்சத்துல அப்படியே தேவி தான் காத்து ரட்சிக்கிறார். அதனாலயாக்கும் தேவிக்கு என்ன நாமம்? நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. அப்போ இந்த மூணாமത്തെ ஸ்லோகத்துல தேவியோடு 10ஆமത്തെ நாமத்திலேருந்து 12ஆமത്തെ நாமம் வரைக்கும் பார்க்கலாம். മനോരൂപേക്ഷു കോദണ്ഡ പഞ്ചതന്മാത്ര സായക നിജാരുണ പ്രഭാപൂര മജ്ജത് ബ്രഹ്മാണ്ഡ മണ്ഡല. താങ്ക് യു.